டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறிமுக இயக்குனர் நந்தகிஷோருடைய இயக்கத்துல நிவேதா தாமஸ் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் 35 சின்ன விஷயம் இல்ல. தெலுங்கு படமா ரிலீஸ் ஆகி இருக்க 35 சின்ன கதை காது. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. முக்கியமா இந்த படத்தை பத்தி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்திடலாம். நம்ம சின்ன வயசுல மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்க ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருப்போம். முக்கியமா நிறைய கேள்வி கேட்டிருப்போம். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சின்ன பையன் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறான். இதுக்கு அவனுடைய அம்மா அப்பாவும் மேக்ஸ் சாரும் எப்படி இதுக்கெல்லாம் வந்து இவனுக்கு கரெக்டா அதை புரிய வைக்கிறாங்க, அந்த மேத்தமெட்டிக்ஸ்ன்றது இப்படிதான் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி காமிக்கிறாங்க, முக்கியமா இந்த பையன் கோவப்படுறது, இவன் என்னென்னலாம் பண்றான் அப்படின்றத காமிக்கிறத விவரிக்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனா அமைஞ்சிருக்கு. இந்த படம் குழந்தைகளை பத்தி பேசுற ஒரு படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற சொல்ற படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய மார்க்குன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சைட்ல இருந்து ஒரு பிரஷர் வந்து ஒன்னு வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்களோட புரிஞ்சுட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எப்படிலாம் அவங்கள மோல்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்க அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய ஓவரால் ஸ்டோரி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சீன் ஒரு படத்துல நம்ம பார்த்திருக்கோமே, இந்த படத்துல அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு தோணல. டைரக்டர் வந்து அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருந்திருக்காரு போல. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க பார்த்ததை நமக்கு ரிப்பீட் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த படத்தோடைய ஒன்லைனா இருக்கட்டும், அந்த படத்துல வந்த சீன்களா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் புதுசா இருந்தது. எனக்கு இது பார்க்கும்போது படத்துல வந்து இது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க, பரவாயில்ல நல்ல விஷயம் அப்படின்றது எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா கூட அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சின்ன வயசுல வந்து மேத்தமெட்டிக்ஸ் போடவும் கத்துக்கவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போமோ அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை வந்து அந்த சின்ன பையன் படும்போது தோணும் நமக்கே, நம்மளும் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்கோம்ல, நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம்ல அப்படின்னு தோணும்போது பார்க்கும்போது நம்மளுடைய அந்த மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கூட இந்த படம் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. இந்த பையனுடைய கேரக்டர் மட்டும் இல்லாம இந்த பையனை சுத்தி வந்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸும் நம்ம கூட வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கிளாஸ்லலாம் இருக்கும்போது, அதாவது சின்ன வயசுல ஒரு கிளாஸ்லலாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒரு முந்திரி கோட்டை ஏஞ்சி எனக்கு வந்து பிடி பீரியட் வேணாம், எனக்கு மேக்ஸ் கிளாஸ் தான் வேணும்னு சொல்ற அந்த மாதிரியான மொமெண்ட்டாக இருக்கட்டும். முக்கியமா நானும் என் ஃப்ரெண்டு ஒன்னா தான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் சார் கிட்ட சண்டை போடுவோம். வேணும்ட்டே அந்த ஆள் நம்மள வந்து பிரிக்கிறதுக்காகவே எதனா ஒன்று பண்ணி நம்ம லாஸ்ட் பெஞ்ச்லயும் அந்த பையனை வேற ஒரு பெஞ்ச்லயும் உட்கார வைப்பான். இந்த மாதிரியான மொமெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அதாவது நம்மளுடைய நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியாவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம மேக்ஸ் வந்து நமக்கும் யாரா நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சு இவ்வளவு எளிமையா சொல்லி தந்திருந்தா நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆயிருக்கலாமே அப்படின்ட்டு, அதாவது மேக்ஸை கத்துட்டு நம்மளும் மேக்ஸ் நல்லா வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா சப்பாத்தி மாவுல வந்து இந்த கிரேட்டர் தென் லெஸர் தென் வச்சு சொல்லி தந்தது, அதுக்கப்புறம் படிக்கட்டுல வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லி தந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே ஸ்கிரீன் பிளே ரொம்ப எங்கேஜிங்காவே கொடுத்திருந்தாரு. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நடிகர்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப ஓவர் டூவாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. முக்கியமா இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன வயசு கேரக்டர்லயே நடிச்சிட்டு இருந்த நிவேதா தாமஸ் அவர்கள் இந்த படத்துல ஒரு அம்மா கேரக்டர் ரோல்ல பண்ணியிருந்தாங்க. அவர் பார்க்கும்போது இப்ப இருக்க நடிகைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அம்மா கேரக்டரா எனக்கு வேணாம் அப்படின்னு தான் வந்து இக்னோர் பண்ணுவாங்க. பட் ஆனா இவங்க அதுக்கு ஏத்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு நடிப்பையும் வெளிப்படுத்தி இருந்தது ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. எமோஷனலா வந்து அவங்க பேசின விதமா இருக்கட்டும், ஹீரோ கூட அவங்களுக்கு இருந்த அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், இப்படி எல்லாமே இந்த படத்துல ரொம்ப அருமையாவே ஒர்க் அவுட் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் கேரக்டர்ல நடிச்ச அந்த ஒரு பையனுடைய நடிப்பும், இந்த பையன் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து கோவப்படுறான், லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான் அப்படின்னா அந்த கோவம் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து மேக்ஸ் கத்துக்க முடியாம தவிப்பான், அந்த தவிப்பையும் நம்மளால ஏத்துக்க முடிஞ்சிச்சு. இப்படி இவங்களுடைய நடிப்போட சேர்த்து அந்த எமோஷன் கனெக்ட் ரொம்ப அருமையாவே கனெக்ட் ஆச்சு ஆடியன்ஸோட. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கௌதமி அவர்கள் ஒரு சின்ன கேரக்டர்ல பண்ணிருக்காங்க. இந்த சின்ன கேரக்டர்ல பண்ணிருந்தா ஓகே நல்ல கேரக்டரா வந்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு இருக்கும். இந்த படத்துல அப்பாவா வர கேரக்டரும் வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பு, ஒரு வறுமையில தவிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அப்பா எப்படி இருக்கணும், எப்படி அவர் பேசுவாரு, எப்படி நடந்துப்பாரு, அந்த வறுமையை எப்படி பசங்க கிட்ட காட்டாம அவர் ஃபேமிலியை ரன் பண்ணுவாரு அப்படின்ற காமிச்ச அந்த விதம் எல்லாமே ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மேக்ஸ் சார் நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம மேக்ஸ் சாரை எப்படி திட்டிருப்போம், என்னெல்லாம் பண்ணியிருப்போம், அந்த ஆளுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோமோ அதை வந்து இந்த சின்ன பையன் இந்த மேக்ஸ் சாருக்கு பண்ணிடுவான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. முக்கியமாக அந்த மேக்ஸ் சாருடைய நடிப்பும், இவர் வந்து எப்படிலாம் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இது பண்ணலாம், ஃபெயில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் இருப்பாங்க, கடைசியில் அவருடைய கேரக்டராக இருக்கும் சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. எந்த ஒரு பார்க்கும்போது என்னடா இது படம் ரொம்ப நெகட்டிவாக போகுது, ரொம்ப இதுவாக போகுது அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த இயர் எண்டில் ரிலீஸ் ஆயிருக்கு.
முக்கியமா சின்ன பசங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களா இருந்தா அவங்களுடைய நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸை நினைச்சு ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியா தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல டெக்னிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், கண்டிப்பா மியூசிக்கை குறிப்பிட்டு நம்ம சொல்லியே ஆகணும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஓவர் டோஸ் எல்லாம் கொடுக்காம ரொம்ப போட்டு வயலினை தேய்க்காம எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவையோ அதை வந்து பக்காவா பண்ணியிருந்தாங்க. சில இடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மியூசிக் நல்லா நம்ம கூட கனெக்ட் ஆச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி வைஸா இருக்கட்டும், எடிட்டிங் வைஸா இருக்கட்டும், ஓவராலா டெக்னிக்கல் வைஸா இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்க என்ன மெமரிஸை வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு படத்துல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமா இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நாளைக்கு நம்ம என்னவா மாறுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி.